தமிழக மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது காந்தியுடன் ஸ்டாலினை கம்பேர் செய்த கமலஹாசன். இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை முடித்த அண்ணாமலை அவர்கள். கமலஹாசன் அவர்கள் திமுக சார்பில் கோயமுத்தூரில் போட்டியிடும் கணபதி ராஜ்குமார் அவர்களை ஆதரித்து பிரச்சாரத்தை மேற்கொண்டார். சென்ற முறை நான் கோயமுத்தூரில் தோற்றபோது மிகப்பெரிய தோல்வி என்று சொன்னார்கள். என்னால் எவ்வளவு செலவு செய்ய முடியுமோ அதைத்தான் செலவு செய்தேன். எந்த செலவும் செய்யாமலேயே நான் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகளை பாருங்கள். மக்கள் சேவைக்காக களத்தில் இருப்பவர்கள் வெற்றி தோல்விகளை கண்டு அஞ்சுவதில்லை. இப்படி பேச ஆரம்பிச்சிருக்கிறார். இவர் உண்மையிலேயே திமுக ஓட்டு கேட்டாரா அல்லது இவர் ஏன் தோத்தன்னு விளக்கறதுக்கு இந்த கூட்டத்தை பயன்படுத்திக்கிட்டாரா நமக்கு தெரியல. காமராஜர் அவர்களும் தேர்தலில் தோல்வியுற்றிருக்கிறார். ஆனால் இப்போது எல்லோரும் காமராஜர் ஆட்சியை அமைப்போம் என்று தான் சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லி வாய்ஜாலம் காட்டுகிறார்கள். யாருங்க அப்படி வாய்ஜாலம் காட்டுறது? இந்தி கூட்டணியில் இருக்க காங்கிரஸா? ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் தான் அடிக்கடி காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு வாய்ஜாலம் காட்டும். ஒரு காலத்தில் காந்தி அவர்களை பார்த்து வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் ஹாஃப் நேக்கட் ஃபக்கீர் என்று சொன்னார். அவர்கள் அணிய முடைகளை தைத்து கொடுத்ததே நாம் தான். அவர் சொல்கிறது உண்மைதான். இங்கேருந்து தான் பருத்தியை மூட்டை மூட்டையாக ஏற்றுமதி பண்ணி இங்கிலாந்தில் நிறைய கோட் சூட்லாம் தச்சு போட்டுக்கிட்டானுங்க. ஆனால் அப்படிப்பட்ட அயோக்கிய வெள்ளக்காரங்களுக்கு ஜால்ரா போட்டு வந்த கழகம் தான் இந்த திராவிடர் கழகம். அதே கொள்கையில் சென்று கொண்டிருப்பது தான் இப்போது நீங்கள் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. 50 ஆண்டுகளாக வெற்றி தோல்வியை மாறி மாறி பார்த்த திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பாடம் கற்றவன் நான். 13 ஆண்டுகால வனவாசத்திற்கு பிறகு மீண்டும் கோட்டையை கைப்பற்றிய கலைஞரின் மாணவன் நான். தேர்தலே வேண்டாம் என்று கூறிய பெரியாரின் சீடன் நான். தோல்வியை காட்டி என்னை அச்சுறுத்த முடியாது அப்படின்னு சொன்னார். யார் இவரை அச்சுறுத்துறாங்க? இவர் தான் பயந்து ஓடிப்புட்டார். இது பயத்தினால் அமைத்த கூட்டணி அல்ல, எதிர்காலத்தை நினைத்து அமைத்த கூட்டணி. உங்கள் கட்சியோட எதிர்காலத்தையா? அதெல்லாம் முடிஞ்சு போன கதையாச்சே. நாட்டை ஏன் பொறுத்து கொடுத்தீர்கள்? 55 கோடியை ஏன் கொடுத்தீர்கள் என்று காந்தியிடம் கேட்டால் கோபப்படாதே, உட்கார் என்று விளக்குவார். அந்த குணத்தை ஸ்டாலினிடம் பார்க்கிறேன். அவரையே விமர்சனம் செய்தீர்களே என்று கேட்கிறீர்கள். அந்த விமர்சனத்தில் உள்ள குறைகளை ஏற்றுக்கொண்டு தன்னை மாற்றி அமைத்து கொண்ட பண்பாளர் அவர். இதையெல்லாம் பார்க்கும்போது 90s இந்தியன் ஒரு படம் வந்தது. அதோட ட்ரெய்லரை டிவியில் போடுவாங்க. அதில் ஒரு பெண்மணி யார் அப்படின்னு கேட்பாங்க. இந்தியன் அப்படின்னு ஒரு பதில் வரும். ஆனால் இப்போ இவர் இதை மாதிரிலாம் பேசுகிறத பார்க்கும்போது அந்த ட்ரெய்லரை மாற்றி யார் மண்டியன் அப்படின்னு போட்டால் நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு குழப்பம். இவர் திமுக கூட கூட்டணி வச்ச ஏதோ கட்டுக்கட்டாக பேப்பர்லாம் வச்சு கையெழுத்துலாம் போட்டாங்க. இவர் தான் ஒரே ஒரு எம்பி சீட்டு கூட வாங்கலையே. அந்த பேப்பர்லலாம் என்ன தான் இருக்கும்? ஒன்றுமே இருக்காது அப்படி தான் நினைக்கிறேன். அடுத்தபடியாக நம்முடைய பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோவையில் பிரச்சாரம். அங்கு பேசிய அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை 400க்கும் மேற்பட்ட இடங்களை பெற்று 3வது முறையாக ஆட்சி அமைப்பது உறுதி. அதற்கு உங்கள் வாக்குகளை தாமரை சின்னத்தில் அளிக்க வேண்டும். அப்படி கேட்டதோடு நிற்காமல் நாங்கள் ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுலேருந்து 500 நாட்களுக்குள் உங்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைப்போம். குடிநீர் வசதி, சாலை வசதி, உட்கட்டமைப்பு வசதிகள், விசைத்தறி மற்றும் விவசாய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து வைக்கப்படும் என்று பேசி வாக்கு சேகரித்தார். தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் சுதந்திர போராட்டத்தை மக்கள் இயக்கமாக மாற்றிய தீரன் சின்னமலை அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருந்தார். ராம நவமிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். நாட்டிலுள்ள அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலமாக குடிநீர் வழங்கும் ஜல் ஜீவன் திட்டம் முழுமையாக அனைத்து வீடுகளுக்கும் சென்றடையவில்லை. நாங்கள் வந்தால் அதை சரி செய்வோம். கோவையின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்காக ஒதுக்கிய 1445 கோடியை சரியாக பயன்படுத்தாமல் சாலைகள் கூட மேம்படுத்தப்படவில்லை. அடிப்படை வசதிகள் முழுமையாக கிராம மக்களுக்கு சென்று அடையவில்லை. கோவைக்காக பேச வேண்டிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் எதையுமே பேசவில்லை. ஆனைமலை நல்லாறு திட்டம் நிறைவேறிட உங்கள் குழந்தைகள் அடுத்த 25 ஆண்டுகளில் நன்கு வளர்ச்சி அடைந்து இந்தியாவில் வசிக்க உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பியாகிய எனக்கு கட்சி வேறுபாடு இன்றி உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் அளித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டிக் கொள்கிறேன் என்று பேசியிருக்கிறார். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம், கருத்து கணிப்புகள் என்ற போர்வையில் எக்கச்சக்கமான விஷயங்கள் சோசியல் மீடியாவை நிரப்பியிருக்கின்றன. பொதுவாகவே சாதகமாக வந்தாலும் பாதகமாக வந்தாலும் நான் இந்த மாதிரி கருத்து கணிப்புகளை ஒருபோதும் நம்புவதில்லை. நீங்களும் நம்பாதீங்க. அண்ணாமலை அவர்களின் வெற்றியில் மாற்று கருத்தில்லை. நன்றி, வணக்கம்.